நாமக்கல் அருகே வள்ளிபுரம் புறவழிச்சாலையில் லாரி கவிழ்ந்த விபத்தில் பெண் ஐடி ஊழியர் உயிரிழந்திருக்கிறார். இரும்பு தகடு ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். துரைசாமி, விபத்து குறித்த முதற்கட்ட தகவல் என்ன விவரம்? அதாவது நாமக்கல்லை சேர்ந்த லாரி ஓட்டுநர் வரதராஜ் அவர்கள் இன்று சேலத்தில் இருந்து மதுரை நோக்கி இரும்பு தகடுகளை ஏற்றிக்கொண்டு நாமக்கல் வழியாக அந்த லாரியை ட்ரெய்லரை ஓட்டி சென்றிருக்கிறார். அந்த லாரியானது வள்ளிபுரம் புறவழிச்சாலையில் சென்ற போது சாலையின் தடுப்பில் மோதி எதிர்பாராதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்குது. இதில் லாரியின் சக்கரத்தில் சிக்கி, அதாவது இருசக்கர வாகனத்தில் சென்ற நல்லிபாளையத்தைச் சேர்ந்த சினேகா மற்றும் அவரது தாயார் அவர் இருவரும் இன்று கோவிலுக்கு காலை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி என்பதால் கோவிலுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த விபத்தில் அவர்கள் லாரி சக்கர சிக்கி சம்பவ இடத்திலேயே சினேகா உயிரிழந்திருக்கிறார். படுகாயமடைந்த அவரது தாய் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அந்த வாகனத்தில் இருந்த அனைத்து இரும்பு தகடுகளும் சாலையில் சிதறி விழுந்து அருகில் இருந்த கடை மற்றும் பல இரும்பு கடை உள்ளிட்ட பல இடங்களில் சிதறி விழுந்துள்ளது. நல்வாய்ப்பாக அச்சமயத்தில் வேறு யாரும் அந்த சாலை வழியாக வராத நிலையில் பெரும் விபத்தும் உயிரிழப்புகளும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து காரணம் என்ன என்பது குறித்தும் முழுமையான விசாரணைக்கு தான் தெரியவரும். இந்த லாரி ஓட்டியிருந்த வரதராஜ் டிரைவரும் தற்போது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார். லாரியை வேகமாக இயக்கினாரா, எதிர்ப்புறம் ஏதாவது வாகனம் வந்ததா, இல்ல சாலை ஓரத்தில் வேறு ஏதாவது வாகனம் நின்றதா, இந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் லாரி மீது மோத வந்த காரணத்தினால் விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்தும் நல்லிபாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விபத்து குறித்த முதற்கட்ட தகவல்களை வழங்கியதற்கு நன்றி துரைசாமி.